Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் த பீஸ்ட். ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் அ மூவி ரிவ்யூ. இந்த படம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்டில் அவைலபிளாக இருக்கு. பட் வந்துட்டு இந்த மாதம் கடைசிக்குள்ள, அதாவது செப்டம்பர் மாதம் கடைசிக்குள்ள எடுத்துருவாங்க போட்டுருந்துச்சு. லிவிங் சூன்னு போட்டுருந்துச்சு. நான் எக்ஸாக்டாக வந்து டேட் நோட் பண்ணல. செப்டம்பர் மட்டும் பார்த்தேங்க. சரிங்களா, லிவிங் சூன்னு போட்டுருந்துச்சு. ஸோ அதான் அதுக்குள்ளே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எத்தனை தடவை பார்க்க முடியுமோ பார்த்துருவோம். ஒரு 2 hours 10 minutes படம் தான். டிரான்ஸ்ஃபார்மர் சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ரான்ச்சைஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்துட்டு சொல்லிட்டு பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். மறுபடியும் திரும்ப எந்தெந்த சீன் வந்துட்டு பிடிக்குமோ அதை வந்துட்டு நான் பவுஸ் பண்ணி கட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது படம் வந்து 2023 வெளியான படம். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டைமில் மேபி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் த பீஸ்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இல்லாமல் இருக்கலாம். மேபி சில கண்ட்ரிஸில் சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன். மலேசியாவில் அப்படி தான் போட்டுருந்துச்சிங்க. சரிங்களா, ஒருவேளை உங்கள் கண்ட்ரிஸில் வந்துட்டு அவைலபிளாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு தரமான படம், டெக்னிக்கல் வைஸ் சொல்றேன். சரிங்களா, பிகாஸ் இட்ஸ் லைஃப் ஆக்ஷன், ப்ராக்டிக்கல் பிளஸ் விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி இருக்குங்க. சரிங்களா, சில அந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ்லாம், வெடிக்கிற சீன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து விஎஃப்எக்ஸ் தான். விஎஃப்எக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா விஜுவல் எஃபெக்ட்ஸ், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாறுறது, பேசுறது, ஓகேவா, இந்த ஹியூமன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து விஎஃப்எக்ஸ், சிஜி எல்லாமே பொய் தான், ஃபேக் தான். ஓகேவா, எல்லாம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த படம் வந்துட்டு 2023 வெளியான படம். அப்பயே பார்க்கணும்னு நினைச்சேன், டேட் இல்லை. பட் என்னால் முடியல, பிகாஸ் அந்த டைமில் ரொம்ப வேலை இருந்துச்சு, நான் விட்டுட்டேன். சரிங்க, பட் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை பார்த்துட்டேன், கணக்கே இல்லை, நிறைய பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஆஸ் ஆப்டிமஸ் பிரைமா நம்ம பீட்டர் கல்லன் அவர் தான் வந்துட்டு ஐகானிக் வாய்ஸ் ஓவர் ஆக்டர். ஸோ நம்ம ஆப்டிமஸ் பிரைம்க்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 90s காலகட்டத்திலே, அந்த காமிக்கா அந்த சீரீஸ் காலகட்டத்திலே இவர் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அன்டில் இப்போ வரைக்கும். இப்போ கூட புதுசாக நம்ம என்ன சொல்றது, புது டிரான்ஸ்ஃபார்மர் படம் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு சத்தியமாக எனக்கு ஐடியாவே இல்லைங்க. வந்தால் நல்லது தான். ஓகேவா, வந்த உண்மையில சந்தோஷம் தான், நல்லது தான். இந்த படம் வந்துட்டு இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணும், எந்த ஆர்டரில் பார்க்கணும்னு வந்துட்டு நான் சும்மா வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ பார்த்தப்போ வந்துட்டு இப்போ ரீசெண்டாக 2024 வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1 சொல்லிட்டு அந்த அனிமேஷன் சீரிஸ் படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அனிமேஷன் ஃபிலிம். ஸோ அதுவும் நான் பார்க்கலங்க. பார்த்தேன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லைங்க. சரிங்களா, இப்போ அதோட ரிவ்யூஸ் வீடியோ நான் லிங்க் ஒன்று கீழே ஷேர் பண்ணால் மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பம்பிள் பீ 2018 வெளியான படம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த படம் ரைஸ் ஆஃப் த பீஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்த வந்த படங்கள் 2007 ஆரம்பிச்சு 2017 அப்போ வந்தங்கள் படம் தான் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும். இது எப்படின்னா சீக்குவல் ப்ரீக்குவல் இப்படி எடுத்து வச்சிருக்கானுங்க. ஓகேவா, ஸோ இந்த ஆர்டர்ல பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த ஸ்டாரி புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, பட் நான் அதுக்காக பார்த்தேன் கிடையாது. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீனு, இந்த எல்லாம் லோரி, இந்த ட்ரக்கு, ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர்ஸ், அதுக்கப்புறம் பைக்கு, கார்ஸு, ரேஸ் கார்ஸ்லாம் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுல்ல. ஓகேவா, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீனே வேற லெவலில் இருக்கும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2007 வெளியானது. ஓகேவா, அதில் அப்போ தான் ஃபர்ஸ்ட் படம் ரைட்டா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு. அந்த டிரான்சாக்ஷன் சீன்லாம் இருக்கும்ல, டிரான்சாக்ஷன் சீனு, அந்த வாய்ஸ் ஓவர்ஸ்லாம், அதெல்லாம் அந்த அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ தரமாக இருந்துச்சுங்க 2007. ஓகேவா, ஸோ அப்படி நீங்கள் இப்போ 2023 பார்க்கும்போது நல்லா இருக்கு. பட் வந்துட்டு தெரியுது, ஓகே, இது வந்துட்டு ப்ராக்டிக்கல், லைக் வந்து விஎஃப்எக்ஸ் தான், ஃபேக் தான், விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான். பட் 2007 எடுத்த மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு கிளியர் கட்டாக இல்லை அப்படின்னு வந்துட்டு எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருந்துச்சு. இல்லை நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா, கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, இப்போ 2007 வெளியான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தில் உள்ள விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும், இப்போ 2023 வெளியான டிரான்ஸ்ஃபார்மர் ரைஸ் ஆஃப் த பீஸ்ட் இந்த படத்தில் உள்ள இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் வந்துட்டு ஒர்க் இருக்கு, நான் குறை சொல்ல. பட் அதனோட குவாலிட்டியை பாருங்க. ஓகேவா, இந்த குவாலிட்டி பாருங்க, நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த படத்துல வந்துட்டு எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பைக்கு, காரு, ஹெலிகாப்டர், ஃபிளைட்ஸ், ஜெட்ஸ்லாம் வந்துட்டு தானே வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸா மாறிக்கிடுச்சு. பட் இந்த படத்துல வந்துட்டு மிருகங்கள்லாம் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் வந்து ஒரு கிளான் மாதிரி வச்சிருக்காங்க, மேக்சிமல்னு சொல்லிட்டு. அதுல வந்துட்டு கொரிலா, அப்புறம் வந்துட்டு பெரிய ஈகல், அதுக்கப்புறம் சீத்தா, அப்புறம் ரைனோ, அதெல்லாம் இருக்கு. ஓகேவா, அந்த மிருகங்கள்லாம் வச்சு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆட்டோபாட்ஸ் ஃபேமிலி ஒன்று இருக்கு. ஓகேவா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, உண்மையும் நல்லா இருந்துச்சு. அது எப்படி சொல்றது, ஒரு
ஒரு ஹைப் எத்துற மூமெண்டா எல்லா படத்துலயும் வந்து இந்த காடி இந்த கார் மாறு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதே தான் காமிச்சிட்டாங்க. இந்த படத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு ரைஸ் ஆஃப் த பீஸ்ட் ஓகேவா, இது வந்து பீஸ்ட்லாம் இறக்கி விட்டுறாங்க, மிருகங்கள்லாம் இறக்கி விட்டுறாங்க. ஸோ அதுல வந்து பூச்சிங்கள் வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்கோப்பியன் ரோபோட்டா வரும், ஓகேவா, சேஞ்ச் ஆகி வரும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, உண்மையை நல்லா இருந்துச்சுங்க. சரிங்களா, நினச்சேன் பாம்பு கொண்டு விடுவாங்கன்னு நினைச்சேன், பாம்பு பெரிய அனகொண்ட பாம்பு அது வந்து ரோபோட்டா வரும்னு நினைச்சேன், அது இல்லை. சரிங்களா, பட் எடுத்த வரைக்கும் தரமா இருந்துச்சு. அவங்களுக்குள்ள நடந்த அந்த ஸ்டன் சீக்வன்ஸா இருக்கட்டும், சண்டை காட்சிகளா இருக்கட்டும், அந்த எக்ஸ்ப்ளோஷன் வெடிக்கிற சீன்ஸா இருக்கட்டும், அந்த கிராஷ் சீன்ஸா இருக்கட்டும், சேசிங் சீக்வன்ஸா இருக்கட்டும், அப்புறம் கடைசியில வந்துட்டு இந்த என்ன சொல்றது, மிராஜ்னு ஒரு 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 எப்படி சொல்றது, இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்த 2007 வெளியான படத்துல பாத்தீங்கன்னா பம்பிள் பி அது ஒன்று இருக்கும், ரைட்டா. பட் இந்த படத்துல வந்து பம்பிள் பி மாதிரியே இந்த படத்துல பம்பிள் பி போட்டு தள்ளிட்ட மாதிரியே காமிச்சிருப்பாங்க. பட் கடைசியில வந்துடும். பட் அதுக்கு பதிலாக மிராஜ் அது வந்துட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டு உண்மை நல்லா இருக்கும். அதுவும் கடைசியில சாவர மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஓகேவா. பட் வந்துட்டு செத்துருக்க மாட்டான். நம்ம ஹீரோ வந்துட்டு ரிப்பேர் பண்ணிடுவாரு. ஸோ நம்ம ஹீரோ யாரும் எடுத்துக்கிட்டே ஆந்தனி ராமஸ், அதாங்க ரீசெண்டாக வந்துட்டு நம்ம என்னது ஹையன் ஹார்ட்ல வந்துட்டு வில்லனா வருவாரு, அந்த ரெட் ஹூட் போட்டுக்கிட்டு, அவரு தான். ஸோ அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் டாமினிக்கி ஃபிஷ்பேக் அவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்க மாதிரி கேரக்டர் இல்லைங்க. அந்த நோவா கேரக்டர், மெயின் கேரக்டர் மட்டும் தான் ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் வந்து அந்த ரோபோட், அந்த ஆட்டோபாட்ஸ்க்கும் நோவாவுக்கு மட்டும் தான் அந்த கனெக்ஷன் சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. மிராஜ்க்கும் நோவாவுக்கும் தான் அந்த ஒரு பாண்டிங் சீக்வன்ஸ் இருக்கும். அதுதான் வந்துட்டு கனெக்ட் பண்ணுச்சு இந்த படத்தோட. மற்றபடி எந்த ஒரு கேரக்டரும் நிற்கவே இல்லை, ஓகேவா. நிஜமா வில்லன் கேரக்டர் கூட நிக்கலைங்க. வில்லன் வந்துட்டு அவன் எங்கேயோ இருக்கான், ஓகேவா. இதோட சீக்வலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஐடியாவே தெரியல. அடுத்த வர படங்கள் நினைக்கிறேன். ஸோ காத்திருந்து பார்ப்போம். மற்றபடி நான் தான் சொல்கிறேன்ல, லைக் வந்து 2023 ஓகேவா, அட்வான்ஸாக எல்லா டெக்னாலஜியும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. பட் எனக்கு ஒன்றும் வந்து சாட்டிஸ்ஃபையாக இல்லாமல் தான் இருக்கு. 2007 பார்த்த மாதிரி அந்த ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸு இப்போ வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்லேயே பார்க்க முடியல என்னால். நிஜமா சொல்கிறேன், ஆனஸ்டாக சொல்கிறேன். நீங்கள் அந்த படத்தை பாருங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 2007 வெளியான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த படத்தை வந்துட்டு பாருங்க, ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படம் பாருங்க. கடைசியாக வெளியான படத்தை கூட நீங்கள் பாருங்க, அதாவது ரைஸ் ஆஃப் த பீஸ்ட் பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும், ஓகேவா. அந்த விஷுவல் குவாலிட்டி, அந்த கிளாரிட்டி, அந்த கிளியர்னஸ், ஓகே, அந்த அந்த ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும், ரொம்ப மெக்கானிக்கலா இருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற சீன்லாம். இப்போ அந்த ட்ரக் ஆப்டிமஸ் பிரைம் வந்துட்டு ட்ரக்கா இருந்துட்டு அந்த ஒரு ராபோட் ஃபார்ம்ல மாறும் பாத்தீங்களா, அது ஸ்லோவா காமிப்பாங்க. லைக் வந்து மெக்கானிக்கலா இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். உண்மையிலே அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸும் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸும் செம்மையா வந்துட்டு என்னையே அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லுவேன். அதுவும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்ல கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ அந்த வகையில வந்து இந்த படமும் என்னோட பர்சனல் ஃபேவரட்டா தான் இருக்கு. இந்த ஃப்ரான்ச்சைஸ், இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்ல அடுத்த வர படம் எப்படி இருக்க போகுது, எந்த வேர்ல்ட்ல என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம ஹைப்ல இருக்கு. ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் இந்த படங்கள் பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி விட முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.